இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜியை ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு யுனிவர்ஸ் உங்கள் கிட்டே சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி உங்கள் மனசில் நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயம் என்ன நடக்க போகுது, என்ன நினைக்கிறீங்க, ஏன் நடந்துச்சு, எல்லாத்தையும் தெளிவாக கடவுள்கிட்டே கேட்கலாம். இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன தெளிவான கைடன்ஸ் வந்துட்டு போகிறாங்க. அந்த கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் மாதிரி தான் இருந்தது. எனக்கு வருதான்னு பார்க்கலாம். நம்ம நினச்ச கார்டு, நம்ம பார்த்த கார்டு வருதான்னு பார்க்கலாம். ஓகே, இதில் நிறைய பேர் வாழ்க்கையில் அடிபட்டிருக்கீங்க. பண விஷயத்துலேயும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் சரி ரொம்ப நம்பியிருக்கீங்க. ஆனால் நம்பினவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க. அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையை இனிமேல் நமக்கு என்ன இருக்குது, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே, எனக்கு எப்படி வழி கொடுக்குது, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்வி கேட்டு கடைசியில் உடஞ்சி போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷனில், ஒரு நம்பிக்கையே இல்லை, எனக்கு எதுவுமே வேணாம். ஆனால் இந்த ஒரு மனசு உடைஞ்ச நேரத்தில், இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் கடவுள் அழகாக வச்சுருக்காரு. இந்த பக்கம் வா, அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் திரும்பி வா, உனக்கு அழகான நான் ஒரு உனக்கு ஏற்ற ஜாபில் உனக்கு அபண்டன்ஸாக ஒரு வாழ்க்கையை நான் தரேன், நீ போயிட்டுருக்குது சரியான பாதை இல்லைன்னு சொன்னால் கூட திரும்பி கூட பார்க்காம நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க. தன்னம்பிக்கை இல்லை, கடவுள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் அழகான லைஃப்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்போது வெறுமையாக நிற்கிறீங்க. அதுதான் இங்கே நிறையா தெரிய வருது. அந்த ஒரு அன்சர்டனிட்டி, வாழ்க்கையில் ஒரு நிலையற்ற தன்மை, எதுவுமே இங்கே உண்மை இல்லை, எதுவுமே இங்கே உண்மையாக தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெளிவாக இங்கே கண்டுட்டு நிற்கிறீங்க. கடவுள் தான் இங்கே நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ஃப்யூச்சரை குறித்து நிறையா கவலைப்படுறீங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி நீங்கள் போராடி அதில் ஒன்றுமே பலனுக்கு இல்லை, எல்லாமே ஏமாத்துது, நடிக்குது, போலியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நமக்கு ஃப்யூச்சர் தான் முக்கியம், இனிமேல் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பின்னாடி போய் கவலைப்பட்டுட்டு வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஃப்யூச்சர் எப்படி ஆரம்பிக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில விதமான உங்களை பற்றி, உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்களோட எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க சில பேர். அதுக்கப்புறம் இன்னும் என்ன பார்க்கணும், பார்க்குறவங்க சில பேருக்கு உண்மையான காதலை சேர்த்து வைக்கிறாங்க. ட்வின் ஃப்ளேம், சோல்மேட் மாதிரி கடவுளோட ஆசீர்வாதத்தில் உங்களோட இணைப்பு கண்டிப்பாக இருக்குது. வராங்க, இது வரைக்கும் வராமல் இருந்தாங்க, நோ கான்டாக்டில் இருந்தாங்க, ஒன் சைட் லவ்வாக இருந்தது. இப்போ உங்களை தேடி உங்களுக்கு பாசம் கொடுக்கறதுக்காக, உண்மையான அன்பு கொடுக்கறதுக்காக உங்களை தேடி வராங்க. ஈக்குவலாக இருக்குங்க, நல்லா விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக, உங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் இவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட விட்டு கொடுத்து போகிற மாதிரிலாம் இருக்காது. என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, அவள் நல்லவ, எல்லாமே தெரியும், அவளுக்கு சமைக்க தெரியும், அது தெரியும், இது படிச்சிருக்கா, அது படிச்சிருக்கான்னு உங்களை உங்களோட வேல்யூவை அதிகப்படுத்தி சொல்கிற கணவனும், உங்களோட மனைவியும் சரி, என் கணவர் நல்லா பேசுவார், நல்லா ஒரு நிறைய லாங்குவேஜ் தெரியும், பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்க, நல்லா சந்தோஷமாக வச்சுக்குவாங்க, எனக்கு நான் ஆசைப்பட்ட இதில் விஷயங்கள்லாம் வாங்கி தருவாங்க, நிறையா வெளியிடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, நாங்கள் 2 பேருமே நல்லா சந்தோஷமாக மனசு விட்டு பேசுவோம், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரி 2 பேரை பற்றியுமே உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கும். இதில் நெகட்டிவான்னு சொல்லக்கூடிய ஒன்றுமே இருக்காது. அப்பப்போ வரக்கூடிய சின்ன சின்ன ஒரு சண்டையில் ஏற்படக்கூடிய குட்டி குட்டி கோவத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுவுமே ஒரு பேச்சு வழக்கிலே அதை சால்வ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஏன்னா கடவுளை உங்களோட ப்ளஸ் பண்ணி வச்சு இந்த பர்சன்ஸ் நீங்கள் பூலோகத்தில் 2 பேரும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகுக்கப்பட்டு தான் மேலேருந்து நீங்கள் கீழே வந்திருப்பீங்க. குறுகிய காலம் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். அது நீங்கள் கஷ்டப்படும் போது அந்த ஒரு ரியலைசேஷன் இருக்கும், எனக்கு இவங்க கிட்ட ஒரு புல் இருக்குது, என்னால் இவங்களை விட்டு போக முடியாது, எனக்கு இவங்க தான் வேணுங்கிற மாதிரி உங்களுக்குள்ளும் அவங்களுக்குள்ளும் சில விஷயங்கள் ஈர்ப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உறவெல்லாம் கண்டிப்பாக சேருதுங்க. உண்மை தன்மை எல்லாமே தெரியுது. இதுவும் அற்புதமாக இருக்குது. அடுத்தது பார்க்குற நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் இங்கே தெரியணும்னு கடவுள் தெரியப்படுத்துறதுக்காக காத்துட்ருக்காரு அப்படின்னு பார்க்கலாம்.
கடவுளோட விஷயமேங்க, கடவுள் வந்து என்ன சொல்லணும், ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம வந்து அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பயங்கரமாக அவரை பீட் பண்ணவே முடியாது. வாவ்! இப்போதைக்கு நிறைய விதமான ஒரு குடும்ப சுமையெல்லாம் உங்ககிட்ட தான். நான் சேர்ந்திருந்தேன், இப்போ தனியாக இருக்கேன். இந்த குடும்பத்தையே நான் தான் பார்க்கணும். ஒண்ணு நம்பிட்டு போனேன், அது விட்டுட்டு போச்சு. இப்போ நடுத்தெருவுல நிற்கிறேன். இப்போ என்ன நான் தான் பார்த்துக்கணும். என்னன்னே புரியல என் வாழ்க்கையில. திடீர்னு எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு இழப்பெல்லாம் என் வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு. இப்போ பணம் இல்ல. எனக்கு பணம் வேணும். நான் என்ன பண்ணுறது தெரியல. பார்த்துட்டு இருக்க வேலையில சரியான காசு இல்ல. எந்த விதமான ஒரு ஜாபும் நிலையா இல்ல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மூத்த பிள்ளையா கூட இருக்கலாம். நீங்கள் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம், சிங்கிள் மதராக இருக்கலாம். ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷனான எது செஞ்சாலும் நீங்கள் தான் செய்யணும். இது அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான், நீங்கள் கஷ்டப்படும் போது தான் உங்கள் குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் ஏற்படுங்கிறதுக்காக உங்களோட பெயினை நீங்கள் வெளியில் சொல்லாமல் வாவ் நான் சொன்னேன்ல, இந்த கார்டு தான் நான் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான் நான் எதிர்பார்த்தேன். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கூட நான் எதிர்பார்க்கல. இந்த கார்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த கார்டு வந்து இந்த கார்டு. இப்போ இந்த கார்டு வந்தது. எனக்கு வந்து 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்தது. ஆனால் நான் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான் எதிர்பார்த்தேன். அதனால உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குது. கெரியர்லேயும் சந்தோஷமாக இருக்குது. அபண்டன்ஸாக ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் பயங்கரமாக இருக்குது. சொத்து, வீடு, நில, புலம், வாகனம் இதில் எல்லாமேங்க நீங்கள் வந்து இந்த விஷயம்லாம் எனக்கு வேணும் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா விஷயமே உங்களை தேடி வருது. நல்ல ஒரு அபண்டன்ஸான 16 செல்வமும் பெற்ற பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமான ஆசீர்வாதம் கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்சனால தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு ஸ்டேட்டுக்கே நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை எடுக்க தேவையில்ல. இன்னும் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் கெரியரில் வந்து 2-3 கார்டை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காளிமாக்கிட்டேருந்து வரத்தை வாங்கி கொடுத்துர்லாங்க அவங்களுக்கு. வாவ்! நிறைய விஷயம் வந்து ஃபினான்ஷியல் லாஸ் குறித்து டேமேஜாக இருக்குது. அதை குறித்து தான் நீங்கள் நிறைய பேர் கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். என்ன அப்படின்னா கரெக்டான ஒரு பிளான் போட்டு ப்ரிப்பேர் ஆகணும். எந்த ரிஸ்க்கும் இப்போ எடுக்காதீங்க. கொஞ்சமாக பொறுமையாக நீங்கள் வந்து பிளான் போடுங்க. இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஹீலிங் டைமு. எதை குறித்தும் கவலைப்படாமல் அமைதியாக இருந்து சில டைவர்ஷன் எடுங்க உங்கள் மைண்டுக்கு. அப்போ வந்து சரியாயிடும். அடுத்தது நீங்கள் வந்து என்ன விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும்னு கடவுள் சொல்கிறாங்க. இது எல்லாமே மேஜராக ஃப்யூச்சரை குறித்து வந்திருக்கேன். நார்த் ஸ்டார். ஓகே. நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஃப்யூச்சரை வந்து நீங்கள் எப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஏதோ ஒன்று கைக்கு எட்டாத ஒரு விஷயமாகவும் கிடைக்காத ஒரு பொருளாகவும் நீங்கள் வந்து அதை கனவுல பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட பேஷன் வந்து கனவுல நல்லா தெரியுது. அதை அப்படியே தழுவிட்டு நினைவுலையும் கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட லைஃப் பர்பஸ் நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. உங்கள் கனவின் மூலமாக சில விஷயங்கள் வந்து அச்சீவ் ஆகுது. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் பர்பஸில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போங்க. கடவுள் கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கார்டில் வந்து வந்துருச்சுங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த காளிமா கார்ட்ஸில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன உங்களுக்கு வரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ரொம்ப நேரம்லாம் இதை நான் எடுத்துக்கல. ஷியாமா காளி நிறைய பேர் வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் குடும்ப நலனுக்காகவும் வந்து கடவுள் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த அம்மா கிட்டே கேளுங்க, ஷியாமா காளி அம்மா எனக்கு உடல்நிலை பத்திரமா கொடுங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என் குடும்பத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இவங்க அந்த வரத்தை கொடுத்துட்டாங்க. அந்த வரத்தை நீங்கள் நம்பி நீங்கள் அதை வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே செலுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கார்டு அம்மா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அம்மா என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆஞ்சநேயரப்பா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாங்க. ஸ்ட்ரென்த்து தாங்க நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை. ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் அடிபடுறோம். உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க, ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குறாங்க ஆஞ்சநேயரப்பா. ஜெய் ஆஞ்சநேயா போடுங்க, ஜெய் காளிமா போடுங்க, தேங்க்யூ யூனிவர்ஸ் போடுங்க. கண்டிப்பாக எப்பயும் நல்லதே நினைங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.